ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, வணக்கம் சென்னை. ஆமாங்க, சென்னையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை தமிழ்நாட்டோட தலைநகரமாக இருக்குது. இந்தியாவில் முதல் மாநகராட்சியாக 1688 செப்டம்பர் 29 அன்னைக்கு நிறுவப்பட்டிருக்கு. இந்தியாவோட 4வது பெரிய நகரமாக நம்ம சென்னை இருக்குது. சென்னை சவுத் இந்தியாவோட ஸ்டார்டிங் பாயிண்டாக சென்னை இருக்குது. மதராசப்பட்டினம் தான் நம்ம சென்னைக்கு ஃபஸ்ட்டு வச்ச நேம். அதுக்கப்புறம் மெட்ராஸ்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னப்பட்டினம்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 1996 தான் சென்னை அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சென்னை ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. இந்தியாவோட தென்கிழக்கு கடற்கரையில் தான் நம்ம சென்னை இருக்குது. தமிழகத்தோட வடகிழக்கில் உள்ள ஆந்திர மாநிலத்துக்கு பக்கத்தில் சென்னை இருக்குது. சென்னையோட கிழக்கில் வங்காள விரிகுடா இருக்குது. சென்னையோட பரப்பளவு 426 ஸ்கொயர் கிலோமீட்டர். சென்னையோட தாலுக்காக்கள் மொத்தம் 16 தாலுக்காக்கள் இருக்குது. ஆலந்தூர், அம்பத்தூர், அமைந்தகரை, அயனாவரம், எழும்பூர், கிண்டி, மதுரவாயல், மயிலாப்பூர், மாதவரம், மாம்பள்ளம், பெரம்பூர், புரசைவாக்கம், சோழிங்கநல்லூர், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், வேளச்சேரி. சென்னையில் வருஷம் ஃபுல்லாக வெயிலும் மழையும் தான் இருக்கும். ஒன்று வெயில் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா மழை அதிகமாக இருக்கும். ஸோ சென்னையில் அதிக வெப்பநிலைன்னு பார்த்தா 44.1 டிகிரி செல்சியஸ். குறைந்த வெப்பநிலைன்னு பார்த்தா 15.8 டிகிரி செல்சியஸ். மழைன்னு பார்த்தோம்னா தென்கிழக்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் தான் அதிகமாக சென்னைக்கு வருது. ஒரு வருஷத்துக்கு 1300 மில்லிமீட்டர் மழை பதிவாகுது சென்னையில். சென்னையில் இருக்க மெரினா பீச் தான் உலகத்திலேயே 2வது நீளமான பீச். இந்த பீச் 13 கிலோமீட்டர் நீளம் கொண்டிருக்கு. கூவம், அடையாறு நதிகள் சென்னை வழியாக தான் போகுது. புழல் ஏரி, சோழவரம் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி இங்கேருந்து தான் சென்னைக்கு தண்ணி கொண்டு வரப்படுது. மெரினா பீச் மொத்தம் 13 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. இதை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. மெரினா பீச்சுக்கு வடக்கில் கூவமாறு கடலில் கலக்கிறதுக்கு தெற்கில் இருக்கிறது மெரினா பீச். அடையார் கடலில் கலக்கிறதுக்கு வடக்கில் இருக்க பகுதி சாந்தோம் பீச். அடையாருக்கு தெற்கில் உள்ள பகுதி பெசன்ட் நகர் பீச். சென்னையோட வட சென்னையில் அதிகமாக தொழிற்சாலைகள் தான் இருக்குது. அதே மாதிரி தென் சென்னையில் அதிகமாக ஐடி கம்பெனிகள் தான் இருக்குது. நடுவில் இருக்க பகுதிகள் தான் சென்னையோட முக்கிய பகுதியாக கருதப்படுது. சென்னை காரோட உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதுல சிறந்து விளங்குது. அது மட்டும் இல்லாமல் உற்பத்தியில் இந்தியா 35% சென்னையை தான் அடிப்படையாக கொண்டிருக்கு. அமெரிக்காவோட ஆட்டோமொபைல் துறையின் தலைநகரான டெட்ராய்டு மாதிரி இந்தியாவோட ஆட்டோமொபைல் துறையில் சிறந்து விளங்குறது சென்னை தான். அதனால் ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சென்னையை சொல்கிறாங்க. சென்னையில் ஒரு வருஷத்துக்கு 1.4 மில்லியன், அதாவது 14 லட்சம் கார்கள் உற்பத்தி செய்ய முடியும். சரியாக சொல்லணும்னா ஒரு நிமிஷத்துக்கு 3 கார்கள் தயாரிக்க முடியும். சென்னையில் ஷாப்பிங் பண்ணணும்னா இந்த 3 இடங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று டி நகர், இன்னொன்று ரெங்கநாதன் தெரு, இன்னொன்று பாண்டி பஜார். கோடம்பாக்கம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடமா கருதப்படுது. சென்னையோட சிறப்பம்சமாக நம்ம போக்குவரத்து அமைப்பை சொல்லலாம். சென்னையில் பஸ் வசதிக்காக 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஒன்று கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட், இன்னொன்று கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இந்தியாவிலே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்க. சென்னையோட ட்ரெயின் வசதியில் 2 ரயில் நிலையங்கள் முக்கியமாக இருக்குது. ஒன்று சென்னை சென்ட்ரல், இன்னொன்று சென்னை எழும்பூர். சென்னை சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வேறு மாநிலங்களுக்கெலாம் போகணும் அப்படின்னா நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து போய்க்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வேறு மாவட்டங்களுக்கு வேறு நகரங்களுக்கெலாம் நம்ம போகணும் அப்படின்னா சென்னை எழும்பூர்லேருந்து போய்க்கலாம். தாம்பரம் ரயில் நிலையமும் 3வது முக்கிய ரயில் நிலையமாக மாற்றப்பட்டுட்டு இருக்குது. சென்னையோட ஃப்ளைட் வசதின்னு பார்த்தா சென்னையிலேருந்து மற்ற மாவட்டங்களுக்கு போகிறதுக்கும் ஃப்ளைட் வசதி இருக்குது. அதே மாதிரி சென்னையிலேருந்து மற்ற மாநிலங்களுக்கு போகிறதுக்கும் ஃப்ளைட் வசதி இருக்குது. அதே மாதிரி சில நாடுகளுக்கு போகிறதுக்கும் சென்னையில் ஃப்ளைட் வசதி இருக்குது. மெட்ரோ, இதை தமிழில் விரைவு போக்குவரத்து அப்படின்னு சொல்லலாம். 2015 ஜூன் 29 அன்னைக்கு சென்னையில் மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இந்த சேவை எங்கேயுமே கிடையாது. சென்னையில் மட்டும்தான் மெட்ரோ இருக்குது. மெட்ரோ ஒரு ஃபாஸ்ட்டாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் ரீச் ஆகிடலாம். இப்போ சென்னையில் இருக்க எந்த இடங்களுக்கு போகணுன்னாலும் மெட்ரோ மூலியமாக ஈஸியாக நம்ம போய்க்கலாம். சென்னையில் கப்பல் வழி போக்குவரத்து ரொம்ப சிறந்ததாக இருக்குது. 2014 நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் உலகத்தில் செல்லக்கூடிய 52 இடங்கள் பட்டியலில் சென்னைக்கு 26வது இடம் கிடச்சிருக்கு. நம்ம சென்னையோட சுற்றுலாத்தலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா மெரினா பீச். இங்கே காலையிலையும் சாயங்காலமும் நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வள்ளுவர் கோட்டம். இங்கே திருவள்ளுவரோட ஞாபகமாக ஒரு தேர் இருக்குது.
அடுத்து 1000 விளக்கு மசூதி. இது முஸ்லிம்ஸோட ஸ்தலமா இருக்கு. இந்த கோவில் ஆரம்பிச்ச காலத்துல வெளிச்சத்துக்காக இங்க 1000 விளக்குகள் ஏற்றப்பட்டுச்சு. அதனால இதுக்கு 1000 விளக்கு மசூதின்னு பேர் வந்துச்சு. அடுத்து பெசன்ட் நகர் பீச். இது இயற்கையாகவும் ரொம்ப தூய்மையாகவும் இருக்கும். அடுத்து அஷ்டலட்சுமி கோவில். இங்க லட்சுமி தேவியோட 8 அவதாரங்கள் இருக்கு. அடுத்து அரசு அருங்காட்சியகம். இங்க பழமையான பொருட்களும் வெண்கல பொருட்களும் அதிகமா இருக்கு. அடுத்து மயிலாப்பூர். மயிலாப்பூர் ரொம்ப அழகாகவும் அது இல்லாமல் அங்கே ருசியான சாப்பாடும் கிடைக்கும். அடுத்து கிண்டி தேசிய பூங்கா. இங்கே 300 வகையான மரங்களும் 150 வகையான பறவை இனங்களும் 15 வகையான விலங்குகளும் இருக்குது. அடுத்து ஸ்ரீ பார்த்தசாரதி கோவில். இங்கு விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இது. அடுத்தது கபாலீஸ்வரர் கோவில். இது சிவபெருமானோட புனித தலம். அடுத்து கன்னிமாரா பொது நூலகம். இங்கே பழமையான புத்தகங்களும் இப்போ இருக்கக்கூடிய நவீன புத்தகங்களும் இருக்கும். அடுத்து ராயபுரம் மீன்பிடி துறைமுகம். இங்கே மீனவர்கள் புதுசாக பிடிச்சிட்டு வர மீனை பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். அடுத்து செம்மொழி பூங்கா. இது அழகான பூங்கா. அப்புறம் செயற்கையான குளங்களும் பசுமையான இடங்களும் இங்கே இருக்குது. அடுத்து மருந்தீஸ்வரர் கோவில். இது இங்கே உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள சிவபெருமான் அகஸ்திய முனிவருக்கு போதித்த இடம். அடுத்து எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி. அடுத்து அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. இதுதான் வண்டலூர் ஜூ. இங்கே மான், சிங்கம், யானை, கரடி அப்படின்ற விலங்குகள் இருக்குது. அடுத்து விஜிபி கோல்டன் பீச். இந்த பீச் ரொம்ப அழகாகவும் சுத்தமாகவும் இருக்கும். அடுத்து விவேகானந்தர் இல்லம். 1900 6 வாரம் விவேகானந்தர் இங்கே தான் தங்கி இருந்திருக்காங்க. அடுத்து சாந்தம் சர்ச், ஜெயின் சார்ஜ் கோட்டை. இந்த கோட்டை தான் ஆங்கிலேயர்கள் ஃபஸ்ட்டு கட்டின கோட்டை. அடுத்து வடபழனி முருகன் கோவில். அடுத்து அன்னை வேளாங்கண்ணி சன்னதி. அடுத்து பிஎம் பிர்லா கோளரங்கம். அடுத்து ரிப்பன் கட்டிடம். அடுத்து மெட்ராஸ் குரோக்கோடைல் பேங்க் ட்ரஸ்ட். இதில் அழிஞ்சிட்டு வரக்கூடிய முதல இனங்களை பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம். இது சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் போட்டிகள் அதிகமாக நடக்கும். கிரிக்கெட் போட்டிகளில் பல சாதனைகளை இந்த ஸ்டேடியம் பார்த்துருக்கு. இன்னும் சென்னையை பற்றி சொல்ல நிறையா இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்லாமல் விட்டதெல்லாம் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி சொல்கிறேன். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. சென்னையில் இருக்க எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.